அத்தியாயம் 66. திருவிழாவில் அஜயின் வெகுளித்தனத்தை பார்த்து ஊர்க்கார பெண் ஒருத்திக்கு அவனை பிடித்துவிட அங்கங்கே நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அஜயும் அவளை பார்த்துவிட்டு புன்னகையுடன் பற்களை காட்டினான். அஜய் மற்ற நண்பர்களுடன் நின்றபோது ஒரு சின்ன பெண்ணை அனுப்பி அவனை தனியே வரச் செய்தாள். யார் நம்மை தனியே கூப்பிடுவது என பார்த்தவன் அந்த ஊர்க்கார பெண்தான் தன்னை அழைக்கிறாள் எனவும் குஷியோடு அவள் அருகே சென்றான். ஹாய் என்றவளிடம் தானும் ஹாய் என்றவன், என்ன வரச் சொன்னீங்களா எனக் கேட்டான். ஆமா, நீங்க ராட்னத்துல உட்கார்ந்து சுத்தும்போது பயத்துல அழுதீங்களே, அத பார்த்ததும் எனக்கு உங்கள பிடிச்சிடுச்சு. எத? அத பார்த்தா? சரி, இருக்கட்டும், இருக்கட்டும் என நினைத்துக் கொண்டவன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என இளித்தான். அவனிடம் ஒரு சிறிய துண்டு பேப்பரை அவள் கொடுக்கவும், அதை வாங்கியவன் அதில் எழுதியிருந்த நம்பரைப் பார்த்ததும், இது யார் நம்பருங்க எனக் கேட்டான். அதற்குள் அவள் தந்தை வருவதைப் பார்த்ததும் அவள் ஒன்றும் பேசாமல் ஓடிவிட, அவள் பின்னாலேயே சென்றவன், ஏங்க, இது யார் நம்பருங்க எனக் கேட்க, அவள் தந்தையோ அவனை முறைத்துப் பார்த்து அந்த பேப்பரை கையில் வாங்கி, நான் சொல்லட்டுங்களா தம்பி எனக் கேட்டார். சொல்லுங்க சார். இது அந்த பொண்ணு குடுத்துட்டு போச்சு. யார் நம்பர்ன்னு கேட்டா சொல்லாம ஓடி போயிடுச்சு. இது அவர் அப்பா நம்பர் தம்பி. அப்பா நம்பரா? அத ஏன் என்கிட்ட குடுத்துட்டு போறா? அவகிட்ட ஃபோன் இல்லல. அதனால குடுத்திருப்பா. ஓ! அப்படி வேற இருக்கோ? அது சரி. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அது என் நம்பர் தானே என்றவன், ஓ! அப்படியா சார்? அப்போ இந்த நம்பர் எப்பவும் அவைலபிளா இருக்குமா எனக் கேட்டவன் சட்டென்று திகைத்து அவரைப் பார்த்தான். இருக்கும் தம்பி என அவர் சொல்ல, அவன் ஈ என்று இளித்தான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் வீட்டிலிருந்து அந்த பெண்ணின் ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்டது. முகம் வீங்கி வெளியில் வந்த அந்த பெண் மண்ணை அள்ளி அவன் மேல் வீசிவிட்டு, நீ கடைசி வரையும் சிங்கிள் தான்டா என சாபம் கொடுத்து விட்டுச் சென்றாள். அங்கே நடந்த கூத்தையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அவன் நண்பர்கள் அவனை கேலி செய்து ஒரு வழி ஆக்கிவிட்டனர். மீயாள் வீட்டில் உறவினர்கள் எல்லாரும் வரத் தொடங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு சமையல் செய்து கொண்டும் அவர்களை உபசரித்து என்று நேரமே இல்லாமல் எல்லோரும் சுற்றிக் கொண்டு இருந்தார்கள். மீயாளுடன் பேசலாம் என ஆசையாக இருந்த ஆதிரனுக்கு எரிச்சலாக வந்தது. கௌதமிடம் உறவினர்களுக்கு சாப்பாடு போட வேண்டி வாழை இலைகளை தோப்பில் சென்று நறுக்கி வரச் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அவன் தனியே போவதைப் பார்த்த கனிமொழியும் அவன் பின்னே சென்றாள். வாழை இலைகளை அறுத்து கழுவி அடுக்கிக் கொண்டிருந்தவன் அரவம் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான். கனிமொழியைப் பார்த்ததும் ஒருவித திடுக்கிடலுடன் சுற்றிலும் பார்வையை பதித்துவிட்டு பிறகு முகம் இறுக நின்று கொண்டான். உன்கிட்ட பேசணும் கௌதம். என்ன பேசணும்? நமக்குள்ள பேச என்ன இருக்கு? என்ன இருக்கா? நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையா கௌதம் என கனிமொழி கண்களில் நீருடன் கேட்டாள். நான் அப்படி சொல்லல கனி. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு இப்ப நீதான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்க. நான் செஞ்சது தப்புதான் கௌதம். நீ என்ன வேணாம்னு சொன்னதும் என்னால அந்த பெயின் தாங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க வந்தா அப்பா என்ன கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துனாங்க. 2 வருஷமா அவங்கள எப்படி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த வருஷம் கட்டாயம் எனக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால தான் என சொன்னாள். சரி, அதான் முடிவு எடுத்துட்டியே. அப்புறம் ஏன் என்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க? சாரி கௌதம். நான் உங்ககிட்ட காதல சொன்னப்போ, இந்த பிசினஸ நல்ல முறையில நடத்தணும். அதனால வேற எதிலும் கவனத்த செலுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஏன்னு கேட்டப்போ, உங்க ஃப்ரெண்ட் உதவி செஞ்சு இந்த பிசினஸுக்கு பணம் குடுத்ததா சொன்னீங்க. எனக்கு அதுல அவ்வளோ நம்பிக்கை இல்ல. என்ன அவாய்ட் பண்ணத்தான் இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்றீங்கன்னு நெனச்சேன். என்ன பிடிக்காததுனால தான் இப்படியெல்லாம் சொல்லி அவாய்ட் பண்றீங்கன்னு நெனச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா, உங்கள சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உங்க மேல உள்ள காதலெல்லாம் மறந்துட்டேன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் ரகுவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா, எப்போ உங்கள பார்த்தேனோ, மறுபடியும் என் காதல் என்ன போட்டு படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு கௌதம். உங்கள மறந்துட்டதா நானே என் மனசுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். என் மனசு புரிஞ்சதும் உடனே உங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணேன். ஆனா, உங்க கூட பேச தனியா சந்தர்ப்பமே கிடைக்கல. இங்க வந்தது கூட உங்ககிட்ட பேசி என்ன புரிய வைக்கலாம்னு தான். என கனிமொழி தன் மனதில் இருந்ததைச் சொன்னாள். உன்கிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல கனி. உன்னை பார்த்ததும் எனக்கும் உன்னை பிடிச்சது. ஆனா நான் சொன்ன மாதிரி மியாவோட பணத்தை வாங்கி சும்மா அதை கோட்டை விட எனக்கு விருப்பம் இல்ல. நல்லபடியா உழைச்சு முன்னேறி அவளை நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இடையூறா எதுவும் வர்றத நான் விரும்பல.
அதனால தான் எனக்கு இப்போதைக்கு வேற எதிலும் நாட்டம் இல்லன்னு சொன்னேன். மத்தபடி உன்ன பிடிக்கலைன்னு என்னால பொய்யா கூட சொல்ல முடியல. 2 வருஷமா என்ன பார்க்கறதுக்காக அடிக்கடி நீ அமெரிக்கா வர்றது எனக்கு தெரியும். இந்த டைம் ஊருக்கு வந்து செட்டில் ஆகணும்னு முடிவெடுத்த உடனே மியா கிட்ட உன்ன பத்தி சொல்லிட்டு அவளையும் அழைச்சிட்டு வந்து உனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படியே என் காதலையும் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள அங்க என்னென்னவோ நடந்து போச்சு. ரகுவோட ஃபியான்சின்னு சொன்னபோது கூட நீ என்ன காதலா பார்த்தது தெரிஞ்சதும் இன்னும் உன் மனசுல நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அத பத்தி உன்கிட்டயும் ரகுகிட்டயும் பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் மியா காதலுக்கு ரகு எதிரின்னு தெரிய வர்றதுக்கு முன்னால தான். இப்போ எனக்கு பயமா இருக்கு கனி. ஒருவேளை நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்னு அவன்கிட்ட போய் சொன்னா, நம்ம மேல இருக்கிற கோபத்துல ஆதியையும், மியாவையும் பிரிச்சுட்டான்னா என்ன பண்றது? மியா ரொம்ப சென்சிட்டிவ் கனி. யார் மேலயாவது ரொம்ப பாசம் வச்சுட்டானா, அவ அதுல இருந்து மாறவே மாட்டா. இப்ப ஆதிய அவ ரொம்ப விரும்புறா. அதுல ஏதாவது பிரச்சனைனா, நிச்சயம் அவளால தாங்க முடியாது. அவளுக்கு ஒண்ணுன்னா, என்னாலயும் தாங்க முடியாது. என கௌதம் சொல்ல, கனிமொழி அவனை பரிதவிப்புடன் பார்த்தாள். உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா ரகுகிட்ட நான் பேசுறேன் கௌதம். பேசினாலும் அவன் புரிஞ்சுக்கணுமே. மியா தன் காதலை எத்தனையோ வழிகள்ல சொல்ல முயற்சி செஞ்சும் அவன் புரிஞ்சுக்கல. இப்ப நம்மள மட்டும் எப்படி புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிற? அதுக்காக அவர நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா கௌதம்? உங்க மனச பத்தி தெரியாம இருந்தப்பவாவது உங்கள எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சு மனச தேத்திக்குவேன். ஆனா இப்போ எப்படி என்னால அவர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது நான் அவருக்கு செய்யற துரோகம் இல்லையா? கனி, கொஞ்சம் யோசி. நீ இதுதான் காரணம்னு அவன்கிட்ட போய் சொன்னா, அவனோட மொத்த கோபமும் என் மேல திரும்பும். என்னால அவன் மியாவ காயப்படுத்துவான். அத கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. சரி, இப்ப என்ன? உங்கள காதலிக்கிறத சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டக் கூடாது. அவ்வளவுதானே? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லன்னு சொல்லி நிப்பாட்டுறேன். அப்போ என்ன செய்ய முடியும்? என கனிமொழி சொல்ல, அவளை சமாதானப்படுத்தி கௌதம் பேச வருவதற்குள், அங்கே யாரோ வரும் அரவம் கேட்க திரும்பிப் பார்க்க ரகுவரன் நின்றிருந்தான். இருவருமே சற்று திகைத்துப் போனார்கள். அவனிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவன் நேராக கௌதமிடம்தான் வந்தான். எனக்கு மியா மேல, வைஷு மேல இருக்கிற கோபம் வேற கௌதம். ஆனா, அதையும் இதையும் எப்பவும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. வேற ஒருத்தன லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அளவு நான் மோசமானவன் இல்ல. நான் கனி அப்பாகிட்ட பேசுறேன். என்ன நிலைமை வந்தாலும் லவ் பண்ற பொண்ண விட்டு குடுக்காதீங்க. என ரகுவரன் கௌதமுக்கு அறிவுரையாகச் சொன்னான். நீங்க உண்மைய சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டலைனாலும், எனக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறேன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கனி. என்ன ஒண்ணு, உங்க மனசுல இருந்தத கொஞ்சம் முன்னாலேயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என சொன்ன ரகுவரனின் மனதில் சுருக்கென்று ஒரு வழி எழுந்தது உண்மை. முதல் தடவ உங்க 2 பேரையும் பார்த்த உடனே எனக்கு ஏதோ தோணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்த பார்வையெல்லாம் எனக்கு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ இருக்கிற எண்ணம் வந்தது. அதனால தான் இங்க வந்து கனிமொழிய இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். என ரகுவரன் தான் கண்டறிந்ததை சொன்னான். சாரி ரகு. நான் மறுபடியும் கௌதம பாப்பேன்னு எதிர்பார்க்கல. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது நல்லதுன்னு தான் தோணுது. ஒருவேளை நான் பார்க்காம இருந்திருந்தா, உங்க கூட ஒரு நல்ல லைஃப் என்னால லீட் பண்ணி இருக்க முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு உங்கள மட்டுமே நேசிக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கும். மேபி. பட் நீங்க 2 பேரும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். நீ உங்க அப்பாகிட்ட தைரியமா உன்னோட காதல சொல்லு கனி. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, வாங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்ல எல்லாரும் தேடப் போறாங்க. என அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றான். ஒரு பிரச்சனை தீர்ந்ததில் இருவருக்கும் நிம்மதியாக ஆசுவாசமாக மூச்சு விட முடிந்தது. கௌதம் இப்போது ஆசையாக கனிமொழியின் கைகளை பற்றிக் கொள்ள, அவளும் தன் கைகளை அவன் கைகளுக்குள் கோர்த்துக் கொண்டாள். அன்று முழுவதும் உறவினர்கள் வருகை, அவர்களை கவனிப்பது என்று பொழுது போய்விட, மீயாளைக் காணாமல் கவலையில் இருந்த ஆதிரனுக்கு விடிகாலையிலேயே வைக்கோல் போர் பக்கம் கோழி பிடித்துக் கொண்டிருந்த அவள் கண்ணில் பட்டாள். உற்சாகத்துடன் அவள் பின்னோடு சென்று இடைவளைத்து அப்படியே தூக்கித் தன்னோடு இறுக்கிக் கொண்டவன், வைக்கோல் போரில் அவளை சாய்த்து அவள் மீது தானும் சாய்ந்து கொண்டான். திடீரென அவள் செய்ததில் தடுமாறி நின்றவள் பின் சுதாரித்துக் கொண்டு அவனை முறைக்க, அவனோ சிரிப்புடன் அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். என்ன ஆதி இது? யாராவது பார்க்க போறாங்க. முதல்ல தள்ளுங்க. சீக்கிரம் கோழி பிடிச்சு அம்மா கொண்டு வர சொன்னாங்க. போகலைன்னா என்ன தேடிட்டு வந்துடுவாங்க. என தவிப்புடன் சொன்னாள். நானும் கோழியத்தான் புடிச்சிருக்கேன். அதுவும் வெடக்கோழிய. என்றவன் அவள் காது மடலில் முத்தமிட்டான். அதில் கூசி சிலிர்த்தவள் அவன் கன்னத்தோடு தன் கன்னம் வைத்து இழைய, அவன் கிறக்கத்தோடு கண்களை மூடிக்கொண்டான். தாபத்தோடு அவள் இதழ்களை நாடினான். வழக்கம்போல் அவள் கீழ் உதட்டை சுவைத்தவன் நிதானமாக மென்று தின்றுவிட்டு மேல் உதட்டுக்கு சற்று அதிகம் அழுத்தம் கொடுத்தான். யாராவது பார்த்துவிட்டால்
என்று மீயாளுக்கு படபடப்பாக இருந்தாலும் 2 நாட்களாக அவன் தன்னிடம் நெருங்கி வர தவிக்கும் தவிப்பை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். அதனால் அவனை விலக்கித் தள்ளவும் மனது வரவில்லை. அவன் வேகத்தோடு பற்றிய உதடுகள் சிவந்து தடித்துப் போனது. அவள் இதழ்களிலிருந்து விலகியவன் அவள் கழுத்தில் ஆழப் புதைந்து கொண்டு அங்கே அழுத்தமான முத்தம் ஒன்றை வைக்க, "தீரு" என்று அவள் முணுமுணுத்தாள். முணுமுணுத்த உதடுகளுக்கு மீண்டும் தண்டனை கொடுத்தவன் மீண்டும் அவள் கழுத்தை நாடிப் போக, அதற்குள் "மியா" என்று சங்கீதா அழைக்கும் குரல் கேட்டது. இருவரும் பதறி விலகி நின்றனர். எங்கிருந்து சத்தம் வருகிறது எனப் பார்க்க, நல்ல வேளையாக சங்கீதா அப்போதுதான் வந்து கொண்டிருந்தார். "தீரன், நீங்க போங்க, நான் அம்மாவ சமாளிச்சுக்கிறேன்" என அவனை அனுப்பி வைத்துவிட்டு வேகமாக சங்கீதா வருவதற்குள் அவர் முன்னால் போய் நின்றாள். "எங்கடி போன? உன்னை எவ்வளவு நேரமா தேடுறது? அதான் கோழி பிடிக்க அனுப்பிச்சீங்களேம்மா, அத தேடித்தான் போயிருந்தேன். அதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? நீ போ, நானே புடிச்சிட்டு வரேன்" என அவளை அனுப்பி வைத்தவர் கோழியைத் தேடிப் போக, திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவராக ஆதிரன் நின்ற இடத்தை எட்டிப் பார்த்தார். அவன் போனில் எதையோ பார்த்தபடி அங்கேதான் நின்று கொண்டிருந்தான். "தம்பி, நீங்களா?" என்றவர் அவன் அருகில் சென்று, "இங்க என்ன பண்றீங்க?" என்று கேட்டார். சங்கீதா அங்கு வந்தபொழுதே அவர்கள் இருவரும் நெருங்கி நின்றதை பார்த்துவிட்டுத்தான் வந்திருந்தார். "அது போன் வந்துச்சுன்னு பேச வந்தேன் ஆன்ட்டி" என்று தடுமாற்றத்துடன் சொன்னான். "நீங்க போன் பேசுனத நானும் பார்த்தேன்பா" என சங்கீதா ஒரு மாதிரியாக சொல்ல, அங்கே நடந்ததை அவர் பார்த்து விட்டார் என அவன் புரிந்து கொண்டான். சங்கடமாக அவரை அவன் பார்த்து வைக்க, அதன் பிறகு இருவரும் வெகுநேரமாக பேசினர். முடிவில் அவரிடம் ஒரு வெறித்த பார்வையே இருந்தது. அவர் என்ன முடிவெடுப்பார் என ஆதிரனால் கணிக்க முடியவில்லை. மறுநாள் ஊரிலிருந்து சொந்த பந்தங்கள் வருவதால் மீயாளை சேலை கட்டச் சொல்ல ஒருவித கடுப்புடன் என்றாலும் மறுக்காமல் கட்டிக்கொண்டாள். நெருங்கிய சொந்தங்களில் ஒரு 4, 5 பேர்தான் வந்திருந்தனர். நாகேந்திரன் மனைவி அவளுக்கு நெட்டி முறித்து பூ வைத்து விட்டார். மெதுமெதுவாக பேச்சு வைஷ்ணவி மற்றும் மீயாளின் கல்யாணத்திற்கு தாவியது. மீயாள் பதற்றத்துடன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள். முதலில் வைஷ்ணவி திருமணத்தை பற்றி பேச்செடுக்க, லதா அத்தையோ ஏகப்பட்ட கண்டிஷன்களை வரிசையாக அடுக்கினார். ஊரிலிருந்து அவர் மட்டும்தான் திருவிழாவுக்காக வந்திருந்தார். சரவணன் வரவில்லை. அவர் சொன்ன சீர்வரிசைகளை கேட்டபோது ராகவனுக்கு ஐயோ என்று இருந்தது. தேவையில்லாமல் வாயை விட்டு விட்டோமோ என்று தோன்றும்படி அவர் பேச்சு அவ்வளவு அலட்டலாக இருந்தது. வைஷ்ணவிக்கு நிறைய வரன்கள் வருகிறதுதான். சொந்தத்தில் கொடுத்தால் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களே என்று பேசப்போய் இப்போது அதுவே வில்லங்கமாக போய்விட்டது. என்ன செய்வது, அவருக்கு எப்படி பதில் சொல்வது எனத் தெரியாமல் ராகவன் சங்கடமாக அமர்ந்திருக்க, வைஷ்ணவியோ அந்த பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். "அத்த, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்பாவுக்கு என் கல்யாணத்த பத்தி கவலை அதிகம். அதனால தான் இப்படி அவசரப்படுறார். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க அத்த" என சொன்னவள் ராகவனிடம் திரும்பி, "எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என் வேலையில இன்னும் கொஞ்சம் முன்னேறி நல்லபடியா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" என எல்லோருக்கும் முன்னால் தன் மனதில் இருந்ததை போட்டு உடைத்து விட்டாள். அவள் எதனால் இந்த திருமணத்தை மறுக்கிறாள் என அங்கிருக்கும் இளையவர்கள் எல்லோருக்குமே தெரிந்திருந்தது. ரகுவரன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். தான் வேண்டாமென நிராகரித்தும் தன்னை மனதிலிருத்தி இந்த திருமணத்தை மறுக்கிறாளே என அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராகவனுக்கும் இந்த திருமண பேச்சில் விருப்பமில்லை என்பதால் லதாவை சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இதைப் பற்றி பேசுவோம் எனச் சொன்னார். லதா அத்தைக்கு சற்று ஏமாற்றம்தான். அவர்களே தேடி வருகிறார்கள் என்றதும்தான் அவர் அதிக கண்டிஷன்களை போட்டது. இப்போது அதுவே முதலுக்கு மோசமாகி விடுமோ என யோசித்தார். ஒரே பெண், இருக்கும் சொத்து அவளுக்குத்தான், நல்ல சம்பாத்தியம் வேறு. இப்படிப்பட்ட இடம் வருவது கடினம். அதுவும் தன் மகன் இருக்கும் லட்சணத்துக்கு மறுபடியும் விடாமல் ராகவனை கரைக்க வேண்டும் என மனதுக்குள் முடிவெடுத்துக் கொண்டார். அடுத்து மீயாள் திருமணத்தைப் பற்றி பேசவும் அவளுக்கு நெஞ்சு படபடத்தது. மீயாள் பக்க உறவினர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வரனை சொல்லிக் கொண்டிருக்க, அவர்களை மறுத்து சங்கீதா இடை புகுந்தார். "உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு மன்னிக்கணும். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வரன் பார்க்கறது சந்தோஷம்தான். ஆனா என் பொண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு பையன பார்த்து வச்சுட்டேன்" என சொன்னார். மீயாளுக்கு அப்போதுதான் உயிர் திரும்பி வந்தது. அம்மாவுக்கு ஓரளவுக்கு தன் மனதைப் பற்றி தெரியும் என்பதால் இனி அவர் சமாளித்து விடுவார், பிரச்சனை இல்லை என நிம்மதியாக இருந்தாள். ஆனால் அடுத்து அவர் சொன்ன செய்தியில் அவள் மட்டுமல்ல, எல்லோருமே அதிர்ந்து போயினர். "சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாலேயே வளர்ந்த பையன் கௌதம். நான் என் பொண்ணுக்கு அவனைத்தான் பேசலாம்னு இருக்கேன்" என சொல்ல இளையவர்கள் எல்லோரும் உச்சக்கட்ட திகைப்புக்கு ஆளாகினர். "அம்மா"
என்று மீயாள் ஏதோ சொல்ல வாயெடுக்க, அவள் காதருகில் குனிந்தவர், "நான் உயிரோட இருக்கணும்னா பேசாம நில்லு" என சொன்னார். அவர் வார்த்தையில் அதிர்ந்து போனவள் தவிப்புடன் ஆதிரனைப் பார்க்க, அவன் அவளையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தான். ஏதாவது அவள் மறுத்துச் சொல்லுவாள் என அவன் எதிர்பார்த்திருக்க, அவள் எதுவும் பேசாதது அவனுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்க, விருட்டென்று அங்கிருந்து கிளம்பிப் போனான். அவன் பின்னாலே ரகுவரன் செல்ல, கனிமொழியும் கண்களில் நீருடனும் அவர்களைப் பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 67. 2 நாட்களாக அழுது அழுது மீயாள் முகம் வீங்கிப் போய் படுத்திருந்தாள். சங்கீதாவும் ஒரு மூலையில் வேதனையோடு அமர்ந்திருந்தார். மாமா, மாமி, வைஷ்ணவி, ராகவன், அம்பிகா, கௌதம், கௌதமுடைய அம்மா, அப்பா என எல்லோரும் மீயாளை சமாதானப்படுத்தி பார்த்துவிட்டார்கள். அவள் மசிவது போலவே தெரியவில்லை. சாப்பிடாமல் முகம் வீங்கிப் போய் படுத்திருந்த மகளை பார்க்க பார்க்க சங்கீதாவுக்கும் தாங்க முடியவில்லை. அன்று இரவு அழுது கொண்டிருந்த தன் மகள் அருகில் அமர்ந்தவர் அவர் தலையை தடவிக் கொடுக்க, திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் குப்புறப்படுத்து அழ ஆரம்பித்தாள். "இங்க பாரு மியா, இதுவரையிலும் அம்மா உன்ன இத செய்யாத அத செய்யாதன்னு ஏதாவது தடுத்து பேசியிருக்கேனா? நீ சென்னை போய் படிக்கணும்னு சொல்லும்போது கூட யாரும் இல்லாம தனியா நான் இங்க இருந்தப்பவும் உன் ஆசைதான் முக்கியம்னு அனுப்பி வச்சேன். அப்படிப்பட்ட நான் அந்த பையன் உனக்கு வேண்டாம்னு சொல்றேனா, ஏதாவது காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்க மாட்டியா?" என சங்கீதா ஆற்றாமையோடு கேட்டார். ஒரு விசும்பலோடு திரும்பி பார்த்தவள், "எனக்கும் அதுதாம்மா புரியல. நான் கேட்ட எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க. நான் கேட்காமலும் நெறைய செஞ்சிருக்கீங்க. இப்போ என் வாழ்க்கையையே அவன்தான்னு சொல்றேன். அவன வேண்டான்னு சொன்னா எப்படிம்மா? அட்லீஸ்ட் நீங்க எதுக்காக அவன வேண்டான்னு சொல்றீங்க? அதையாவது சொல்லுங்க" என சொல்ல, இப்போது சங்கீதா அமைதியாக இருந்தார். "என்னை எதுவும் கேட்காத மியா. ஆனா அவன் உனக்கு வேண்டாம். அவ்வளவுதான் சொல்லுவேன்" என சங்கீதா தன் முடிவில் உறுதியாக இருந்தார். "அம்மா, ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அவன் எனக்கு வேணும்மா" என மீயாள் மீண்டும் அழுது கரைந்தாள். "அப்படின்னா உங்க அம்மாவை இதோட மறந்துடுமியா?" "என்னம்மா இப்படி பேசுறீங்க? உன்கிட்ட வேற எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல மியா. நான் சொல்ற எதையும் தான் நீ கேட்கவே மாட்டேங்கிறியே." "அம்மா ப்ளீஸ், எனக்கு உங்கள விட்டா யார் இருக்கா? இன்னொரு தடவ இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா." "நான் அப்படி பேசக்கூடாதுன்னா நீ அந்த பையன மறந்தாகணுமியா." "அது எப்படிம்மா என்னால முடியும்?" "அப்படின்னா என்ன மறந்துடு. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்றதே உனக்காகத்தான். நீயும் நான் வேண்டாம்னு போயிட்டா, அதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்?" என சங்கீதா கண்களில் நீருடன் சொல்ல, மீயாள் பதறிப்போனாள். "அம்மா, ப்ளீஸ்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க இல்லாம எனக்கு எந்த சந்தோஷமும் என் வாழ்க்கையில கிடையாதும்மா. அதே நேரம் அவனத் தவிர எனக்கு வேற வாழ்க்கையும் கிடையாது. இப்போ என்ன? அவன நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவ்வளவுதானே? சரி, பண்ணிக்கல. ஆனா அதே நேரம் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தக் கூடாது. நான் இப்படியே கடைசி வரையிலும் உங்க கூடவே இருந்துட்டு போயிடுறேன்" என மீயாள் விரக்தியான ஒரு மனநிலையோடு சொன்னாள். அவள் சொன்னதைக் கேட்டபோது சங்கீதாவிற்கு மனது துணுக்குற்றது. இந்த அளவா அந்த பையனை இவள் காதலிக்கிறாள். ஆனால் அவன் இவளுக்கு சரிப்பட்டு வருவானா? எல்லாம் தெரிந்தும் எப்படி துணிந்து இவளை அந்த பையனுக்கு கட்டித்தர முடியும்? எனக்கு இருப்பது இவள் மட்டும்தானே. இவளுக்கும் ஏதாவது ஆனால் நான் என்ன செய்வது? என பலவித யோசனைகளுடன் சங்கீதா குழம்பிப் போயிருந்தார். மீயாள் கஷ்டப்படுவதைப் பார்த்து நாகேந்திரன் சங்கீதாவுக்கு பலவிதமான அறிவுரைகளை வழங்கினார். அவளுக்காகவாவது கொஞ்சம் உன் நிலையிலிருந்து இறங்கி வா எனச் சொல்ல, ஆதிரனைப் பற்றிய விஷயத்தை யாரிடமும் சொல்லவும் அவருக்கு மனது வரவில்லை. அதே நேரம் அவனை ஏற்றுக்கொள்ளவும் மனது நெருடியது. சாப்பிடாமல் தூங்காமல் அழுதழுது ஒரு கட்டத்தில் மீயாள் மயங்கிப் போக, அது அவளை மருத்துவமனையில் சேர்க்கும் நிலைக்கு கொண்டு வந்திருந்தது. மருத்துவர்கள் அவள் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்ததால்தான் உடலில் வலு இல்லாமல் மயங்கி விழுந்து இருக்கிறாள் எனச் சொன்னார்கள். அவளுக்கு மருத்துவம் பார்த்தபோது கூட அவள் ஒழுங்காக ஒத்துழைக்கவில்லை என குறைவாசித்தார்கள். எல்லோருக்குமே அவள் பிடிவாதத்தை எப்படித்தான் மாற்றுவது என்று ஒன்றும் புரியவில்லை. கௌதம் தான் அவளை பக்கத்திலிருந்து போராடி எல்லாம் செய்து ஓரளவு உடல்நிலை தேறியதும் வீட்டிற்கு அழைத்து வந்தான். மீயாள் ஒருவித வெறித்த பார்வையிலேயே யாரிடம் பேசாமல் இருக்க, அவளைப் பார்த்து சங்கீதாவுக்கு மனது சங்கடமாகிப் போனது. என்ன சொன்னாலும் இந்த பெண் புரிந்து கொள்ள மறுக்கிறாளே என நொந்து போனார். இந்த சமயத்தில்தான் கௌதம் எல்லோரிடமும் பேச வேண்டும் என மீயாள் வீட்டிற்கு எல்லோரையும் வரவைத்திருந்தான். எல்லோரையும் பொதுவாக பார்த்து, "அன்னைக்கு மியா நடந்துகிட்டத வச்சு உங்களுக்கு அவ மனசுல இருக்கிறது புரியலையா? எல்லாம் தெரிஞ்சும் எப்படி அவளுக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணீங்க?" எனக் கேட்டான். கௌதம் அம்மா அப்பா ஒருவித சங்கடத்துடன் சங்கீதாவை பார்த்துவிட்டு, "சங்கீதாவுக்கு மீயாவ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல விருப்பம் இல்ல.
எங்ககிட்ட உங்க 2 பேர் கல்யாணத்த பத்தி பேசினப்போ, எங்களுக்கு மறுத்துச் சொல்ல காரணம் எதுவும் இல்ல. சொந்தக்காரங்களே நமக்கு ரூ. 1 பணம் கொடுத்து உதவாதப்போ, அந்த பொண்ணு தான் இருந்த மொத்த பணத்தையும் நமக்கு தூக்கி கொடுத்தா. அப்படிப்பட்ட பொண்ண வேணாம்னு சொல்ல எங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஆனா, அவளுக்கு விருப்பம் இல்லன்னா, நாங்க இத பத்தி கண்டிப்பா பேச மாட்டோம் என உறுதியாகச் சொன்னார்கள். சங்கிமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களுக்கு தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட நீங்க, இப்படி அவ மனச உடைஞ்சு போற நிக்க இப்படி அவ மனசு உடைஞ்சு போய் நிக்கிற அளவுக்கு அவள கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஆதிய எதனால உங்களுக்கு பிடிக்கல? ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்க. நாங்களும் அத பத்தி யோசிக்கிறோம். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவன் என் பொண்ணுக்கு வேண்டாம், வேண்டான்னு சொன்னா நாங்க என்னன்னு நெனைக்கிறது? என கௌதம் சற்று ஆதங்கமாக கேட்டான். எனக்கு என்னன்னு காரணம் சொல்லத் தெரியல கௌதம். ஆனா எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால தான் சொன்னேன். சரி சங்கிமா, அவள பத்தி யோசிச்சீங்க. ஆனா என்ன பத்தி யோசிச்சீங்களா? என கௌதம் கேட்க சங்கீதா ஒன்றும் புரியாமல் திடுக்கிட்டு பார்த்தார். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சீங்களா? ஒருவேளை நான் வேற ஒரு பொண்ண நேசிச்சிருந்தா? என கேட்க அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அது கௌதம், அது என அவர் தயங்க. ப்ளீஸ் சங்கீமா, நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேன். மியாவுக்காக உயிர கொடுக்க கூட ரெடியா இருக்கேன். ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம். நான் மியாவ அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்ததே இல்ல. மியாவும் வைஷுவும் சின்ன வயசுல இருந்து என் கூடவே தானே இருக்காங்க. நானும் அவங்களும் வேற வேற கிடையாது. அவங்க மேல எப்படி எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வரும்? அப்படி வந்தா அது தப்பில்லையா? அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னதான் மரியாதை இருக்கு? என கௌதம் கேட்க எல்லோருக்குமே அப்போதுதான் நெற்றிப் பொட்டில் அடித்தது போல் அவன் சொல்ல வருவது புரிந்தது. சாரி கௌதம். அந்த பையன் வேண்டான்னு தோணுனதுனால ஒரு வேகத்துல அப்படி முடிவெடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன காரணத்தினால ஆதிய பிடிக்கலைன்னு தெரியல, சங்கீமா. ஆனா, அவங்க காதல நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அவர தவிர வேற யார் கூடவும் அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. உங்க பிடிவாதத்த விட்டுட்டு இறங்கி வாங்க. ஒருவேள அவர் அவளுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னா, மியா ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவளே அவர புரிஞ்சுப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளோட சுதந்திரத்துல அம்மா, அப்பா தலையிடக்கூடாது சங்கீமா. அவ உங்கள எதிர்த்து பேச முடியாம இல்ல. ஆனா, உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்களும் கஷ்டத்த குடுக்காதீங்க. என சொல்ல சங்கீதாவுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர்களுக்காக இறங்கி வந்தார். சரி கௌதம், நீ இவ்வளவு தூரம் சொல்ற. அதனால ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பையன பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மத்தபடி இனிமே அவ கல்யாணத்த பத்தி நான் பேச மாட்டேன். அவ விருப்பப்பட்டபடி என்ன செய்ய நினைக்கிறாளோ செய்யட்டும். கொஞ்ச நாள் சென்னைக்குச் சென்று வேலை பார்க்கட்டும் என கௌதம் சொல்ல, சங்கீதாவோ அந்த பையன் வீட்டிற்கு போகக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தார். சரி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வேற வீடு பார்க்கிறேன் என சொன்ன பிறகுதான் அவர்களை அனுப்ப சம்மதம். கௌதமுக்கு சென்னையில் தொழில் தொடங்க வேண்டி வேலை இருந்ததால் இருவரும் ஒன்றாக கிளம்ப வைஷ்ணவி மட்டும் 2 நாள் கழித்து வருவதாகச் சொல்லிவிட்டாள். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து இருவரும் சென்னைக்கு கிளம்பினார்கள். மீயாள் முகம் இத்தனை நாட்கள் இருந்ததற்கு மாறாக மகிழ்ச்சியில் இருக்க சங்கீதாவுக்குத்தான் என்னவோ போலிருந்தது. போய் சேர்ந்ததும் போன் செய்யுங்கள் என சொல்லி அனுப்பி வைத்தவர் போனவுடன் போன் செய்து பத்திரமாக சென்று சேர்ந்ததை உறுதிப்படுத்திக் கொண்டார். முதலில் கெஸ்ட் ஹவுஸுக்கே போவோம் என்றுதான் முடிவெடுத்தார்கள். அதன்படி இருவரும் அங்கே செல்ல ஆதிரனும் ரகுவரனும் வீட்டில் இல்லை. கௌதமுக்கு ஏதோ வேலை இருந்ததால் அவன் வெளியில் சென்று வந்த பிறகு ஆதிரனைப் போய் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து பார்த்துவிட்டு வருவோம் என சொல்லிச் சென்றான். ஏனெனில் நிச்சயம் அவன் கோபத்தில்தான் இருப்பான். அவனை பேசி சமாதானப்படுத்த வேண்டும் என்றுதான் அவன் அப்படிச் சொன்னது. ஆனால் அவன் வெளியில் சென்று திரும்பி வருவதற்குள் அங்கே நிலைமை வேறாக இருந்தது. அத்தியாயம் 68. மீயாள் வந்ததுமே சென்று அம்புஜம் அக்காவை பார்த்துவிட்டு வர அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் நேரத்தோடு கிளம்பி விட்டிருந்தார். வினோத்தும் ஊருக்கு சென்றிருக்க ஆதிரன் வீட்டில் யாரும் இல்லை. பசிப்பது போல் இருந்ததால் ஒரு காஃபி குடித்துவிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு செல்லலாம் என காஃபி போட்டுக் கொண்டிருக்க ஆதிரன் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. தன்னை அறியாமல் அவளுக்குள் ஒரு உற்சாக ஊற்று பொங்கி வர அவனைப் போய் பார்க்கலாமா என யோசித்து ஒருவேளை கோபப்பட்டால் என்ன செய்வது என தயங்கிக் கொண்டே நின்றிருந்தாள். உள்ளே வந்தவனோ, "அம்புஜமக்கா, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. நான் ரூம்ல இருக்கேன்." என்றபடி வேகமாக படியேறிச் சென்று விட்டான். அவனின் சோர்ந்த தோற்றத்தை பின்னால் இருந்து பார்த்தவள், அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு மாடி ஏறினாள். ஒருவேளை கோபப்பட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என நினைத்துதான் அவள் அங்கே சென்றது. கதவைத் தட்டிவிட்டு அவள் உள்ளே நுழைய, உடை மாற்றியபடி வந்தவன்,
டேபிள்ல வச்சுட்டு நீங்க கிளம்புங்கக்கா என சொன்னான். அவர் கிளம்பவில்லை எனவும் யதார்த்தமாய் நிமிர்ந்து பார்த்தவன் அங்கே மீயாளைக் கண்டதும் அவளையே வெறித்துப் பார்த்தான். நீ எதுக்காக இங்க வந்த என கோபத்தோடு உருமினான். அவன் கோபம் அவளுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் என்னவோ இந்த முறை ஏதோ வித்தியாசமாகப்பட்டது. அது காஃபி குடுக்க என அவள் இழுத்தாள். ஓகோ, நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. என் வீட்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன் என ஆதிரன் தெளிவாக கேட்க அவளுக்கு கண்கள் கலங்கி போனது. உன் டிராமாவெல்லாம் நான் நிறைய பார்த்தாச்சு. உன் ஆக்டிங்க நிப்பாட்டிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லு என அத்தனை கடுமையாக வெளிவந்தது அவன் வார்த்தைகள். ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? இத்தனை நாளா மேடம்க்கு அதெல்லாம் தோணவே இல்ல. திடீர்னு இவங்க வந்து குதிச்சதும் எனக்கு என்ன ஆச்சுன்னு நாங்க எல்லாத்தையும் ஒப்பிச்சிடணும். எனக்கு என்ன ஆனா அத பத்தி உனக்கென்ன? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என கோபமாக கூறினான். உங்களுக்கு கோபம் இருக்கும். எனக்கு புரியுது ஆதி. ஆனா நான் சொல்ல வர்றதையும் கொஞ்சம் கேளுங்க என அவள் ஆரம்பிக்க அவன் இடைநிறுத்தினான். நீ சொன்னதும் நான் கேட்டதும் எல்லாம் போதும். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அவனிடம் பேசி வீண் எனப் புரிந்தவள் அங்கிருந்து நகரப் போக, நீ கொண்டு வந்ததை கையோட எடுத்துட்டு போ என டேபிளில் இருந்த காஃபியை காட்டினான். நீங்க தானே காஃபி கேட்டீங்க. நான் உன்கிட்ட கேட்கல. யார் கொடுத்தா என்ன? உங்களுக்கு தேவைப்பட்டது தானே. உன்ன மாதிரி தேவைப்படுதுங்கிறதுக்காக யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற புத்தி எனக்கு இல்ல. என்ன சொல்றீங்க என புரியாமல் பார்த்தாள். அவளை இகழ்ச்சியாக உதடு வளைத்து பார்த்து, முதல்ல என்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னு நான் கொடுத்தத வாங்கிக்கிட்ட. இப்ப கௌதம் கிட்டயும் உனக்கு ஏதோ தேவைப்படுது போல. அவன் கொடுத்தாலும் என முடிப்பதற்குள் அவள் சீ என்று அருவருப்பாக முகம் சுளித்தாள். என்னது சீயா? இப்போ என்ன பார்த்தா உனக்கு அப்படித்தாண்டி இருக்கும். புது ஆள் கிடைச்சிட்டான்ல, அந்த தெனாவட்டு உனக்கு என திமிராகச் சொன்னான். ஆமா, அப்படித்தான். உங்கள மாதிரி ஒருத்தருக்கு அவன் எவ்வளவோ பரவாயில்ல என மீயாள் வெறுப்புடன் சொன்னாள். ஓ, அவ்வளவு தூரம் ஆகிப்போச்சா? ஏன் இருக்காது? ஒவ்வொரு தடவையும் நீ என்ன எப்படி ஏமாத்தினாலும் உன்னை அப்படியே விடுறேன்ல, அந்த திமிருதான் உன்னை இப்படி பேச சொல்லுது. இந்த முறையும் உன்னை அப்படியே விட்டா என்ன மாதிரி ஒரு இளிச்சவாயி யாரும் இருக்க மாட்டான் என சொன்னவன் வேகமாகச் சென்று அறைக்கதவை அடித்துச் சாத்தினான். அவன் வேகத்தில் மீயாளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. என்ன தீரன், ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க என வெளிவராத வார்த்தைகளோடு போராடினாள். அடுத்து அவனுடனும் போராட வேண்டி வரும் என்று புரிந்தது. ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நான் கேக்குற? ஏன்னு உனக்கு தெரியாது? என்னை இப்படி மாத்துனதே நீதானே என அவன் வார்த்தைகளில் கடினத்துடன் சொன்னான். அது அது நான் பேசுனது தப்புதான். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. நான் நான் வெளியில போகணும் என திக்கித் திணறி சொன்னாள். உன்ன போக விட்டுட்டு எங்கேயாவது போய் யார் கூடயாவது நல்லா இருன்னு வாழ்த்தணுமா என இலக்காரமாக கேட்டான். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சோர்ந்து போன குரலில் சொன்னவளுக்கு வேறொன்றும் பேசத் தோன்றவில்லை. அதனாலதான் அன்னைக்கு உங்க அம்மா வேற ஒருத்தனோட உனக்கு கல்யாணம் பேசினப்போ பாத்துட்டு நின்னியா என ஏளனத்துடன் பார்த்தவாறே அவளை நெருங்கினான். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நீதான் நீதான் வேணும். நீ எனக்கு முழுசா வேணும். நான் உங்களுக்கு தானே. அதை இன்னும் நம்ப சொல்றியா? அப்படி இருந்தா நான் உன்னை இப்பவே எடுத்துக்கிறேன். வேண்டாம் தீரன். அம்மா என்ன நம்பி இங்க அனுப்பியிருக்காங்க. உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதெல்லாம் புதுசா என்ன என சொல்ல சொல்ல கேட்காமல் அவள் உடையில் கை வைக்க அவள் பதறிப்போனாள். ப்ளீஸ் தீரன், என்னை விட்டுடுங்க என அவள் கெஞ்சலோடு சொல்ல அவன் எதையும் காது கொடுத்து கேட்பதா இல்லை. அவள் கதற கதற அவன் செயல் ஒன்றே குறி என்பது போல் அவள் மேலே போட்டிருந்த துப்பட்டாவை இழுக்க சேப்டி பின்னோடு சேர்த்து ஒரு பக்க உடையும் அப்படியே கிழிந்து கொண்டு வர அவள் அவனோடு போராட ஆரம்பித்தாள். அவள் கையை பிடித்து சுழற்றி அருகே இழுத்து அவள் உதட்டில் தன் வன்மையை காண்பிக்க அவனை விட்டு ஒரு இன்ச் கூட அவளால் நகர முடியவில்லை. இத்தனை முரட்டுத்தனத்தை அவனிடம் எதிர்பார்க்காதவள் வழியில் துடித்துப் போனாள். ஏதோ இரத்தம் உறிஞ்சும் வேம்பெயர் போல அவள் உதட்டில் வழிந்த இரத்தத்தை உறிஞ்சியவன் அவளை உயிரோடு வதைத்துக் கொண்டிருந்தான். அவன் அழுத்தத்தோடு அவள் உடலில் பிடித்திருந்த இடம் எல்லாம் பிண்டுவிடும் அளவு வலித்தது. சற்று நேரத்திலேயே அவளுக்கு நரகம் என்றால் என்ன என்று காட்டினான். அவளை ஒரு வேகத்தோடு விலக்கியவன் மீண்டும் உடையில் கை வைக்கப் போக, ப்ளீஸ் தீரன், விட்டுடுங்க என்று ஓய்ந்து போன குரலில் சொன்னாள். என்னடி புதுசா நடிக்கிற? ஏற்கனவே என்கிட்ட காட்டுனது தானே. திரும்ப காட்டுனா என்ன குறைஞ்சா போயிடுவ? அன்னைக்கு ரகு மட்டும் இல்லனா இந்நேரம் நீ எனக்கு சொந்தமாகி இருக்க மாட்ட. இன்னைக்கு என்னவோ விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கதறுற. இப்போதான் மேடம்க்கு புதுசா ஞானோதயம் வந்திருக்கா?
அன்னைக்கு எப்படி இருந்தியோ அதே மாதிரி அமைதியா இரு" என அவன் இகழ்ச்சியாய் சொல்ல, அவனைத் தடுத்துக் கொண்டிருந்த கையை அப்படியே விட்டுவிட்டு, ஒரு வெறித்த பார்வையுடன் அவனைப் பார்த்தாள். அவள் பார்வையில் அவன் தடுமாறினாலும் கூட, ஒருவித திமிருடன் தான் நின்றிருந்தான். ஒருவித வேகத்துடன் அவனை உதறித் தள்ளியவள், கீழே கிடந்த தன் துப்பட்டாவை எடுத்து, கிழிந்திருந்த உடைக்கு மேலாகப் போட்டுக்கொண்டு, அங்கிருந்து பழம் வெட்டும் கத்தியைக் கையில் எடுத்தாள். "இன்னும் ஒரு அடி என் பக்கத்துல வந்தீங்கன்னா, என் கைய வெட்டிக்குவேன்" என்று சொன்னவளின் குரலில் அத்தனை உறுதி இருந்தது. அவளையே திகைப்புடன் பார்த்தாலும், விட்டுக் கொடுக்க மனமில்லாதவனாக, "இப்போ என்ன நடக்காதத சொல்லிட்டேன்னு உனக்கு ரோசம் வந்துடுச்சு? அன்னைக்கு நீ என்கிட்ட மயங்கி என் பெட்ல என்னோட இருந்தது உண்மைதானே?" என சற்று கர்வத்துடனே கேட்டான். "ஆமா, உண்மைதான். உன்கிட்ட மயங்கி எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தேன்னு இப்பதான் புத்தி வந்திருக்கு. உங்க மேல இருந்த அளவு அளவு கடந்த காதலால உங்கள மறுக்க மனம் வராம அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டத எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்திட்டீங்க. இனி நீங்க என்ன தொடும்போதெல்லாம் எனக்கு உறுத்தாம இருக்குமா ஆதி? இப்ப நீங்க பேசுனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னைக்காவது எனக்கு மறந்து போகுமா? நான் உங்கள உயிரா காதலிச்சதுக்கு ஒட்டுமொத்த அவமானத்த எனக்கு தந்திருக்கீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆதி. நான் ஒரு நம்பிக்கை துரோகி தான். என்ன நம்பி இவ்வளவு தூரம் தனியா இருக்க அனுப்புன என் அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுனேன் இல்லையா? அதுக்காகத்தான் உங்க மூலமா எனக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுத்திருக்கிறார். இப்ப நடந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா என் காதல் பொய்யா போயிடுச்சே! அத நினைச்சா தான் ரொம்ப வலிக்குது. எப்பவும் அப்பா, அம்மா தங்களோட பிள்ளைங்களுக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காரணத்தினாலயோ அம்மா நீங்க வேண்டாம்னு மறுத்தாங்க. நான் தான் சாப்பிடாம அழுது புடிச்சு ஹாஸ்பிட்டல் வரையும் போய் நீங்க தான் வேணும்னு இங்க வந்தேன். இனி யார் என்ன சொன்னாலும் நீங்க எனக்கு வேண்டாம். உங்கள பார்க்க கூட இனி நான் விரும்பல. உங்களுக்காகவா நான் இவ்வளவு போராடினேன்னு நினைக்கும்போது என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. உங்கள போய் நான் இவ்வளவு காதலிச்சு தொலைச்சேனே! இனி உங்கள மறக்கவும் முடியாம, உங்கள ஏத்துக்கவும் முடியாம, வாழ்நாள் முழுக்க நரக வேதனைய அனுபவிக்கப் போறேன். என்ன போல கண்ணெதிர்ல நடக்கிறதத்தான் உண்மைன்னு நம்பும் முட்டாள்களுக்கு இது தேவதான். என் அம்மா கௌதம மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது, நான் பேசாம இருந்ததுக்கு உங்களுக்கு கோவமா இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு ரகு எப்படியோ அப்படித்தான் எனக்கு என் அம்மாவும். அவங்கள மீறி நான் என்னைக்கு எதுவும் பேச மாட்டேன். வைசு என் பேரச் சொல்லி உங்கள ஏமாத்துனது நம்பிக்கை துரோகம்னா, நீங்க இப்ப செஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? காதல்ங்கிற பேரச் சொல்லி என்ன நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கீங்க. இன்னொரு முறை பழச பத்தி தப்பி தவறி கூட பேசிடாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. என சொன்னவள் கத்தியை தூக்கி எறிந்துவிட்டு கதவை வேகமாக திறந்து கொண்டு வெளியேற, அங்கே கௌதமும் ரகுவரனும் பேசியபடி உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அவள் நலிந்த தோற்றத்தையும் உதடு வீங்கி கண்கள் சிவந்து தள்ளாடியபடி நடந்து வந்ததை பார்த்ததும் இருவருக்கும் ஏதோ புரிய வேகமாக அவள் அருகில் வந்தார்கள். கௌதம் அவளை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டு, "என்னாச்சு மியா?" எனக் கேட்க, "போகலாம் கௌதம்" என்று மட்டும் எங்கோ வெறித்த பார்வையுடன் சொன்னாள். நிலைமையை யூகித்தவன் அவளை அழைத்துக் கொண்டு வெளியேற, ரகுவரன் மனம் படபடக்க அவசரமாக ஆதிரன் அறைக்குள் நுழைந்தான். அத்தியாயம் 69. அவசரமாக ஆதிரன் அறைக்குள் நுழைந்த ரகுவரன், "என்னாச்சுடா?" எனத் தவிப்புடன் கேட்டான். ஆதிரன் எதுவும் பேசாமல் கட்டிலின் இருபுறமும் கைகளை அழுந்த ஊன்றி தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அந்த அறையின் கோலத்தைப் பார்த்ததுமே ரகுவரனுக்கு நிலைமை ஓரளவு புரிய, "ஏண்டா?" எனக் கேட்டான். ஆதிரன் கண்களில் கண்ணீரின் தடம் தெரிய ரகு துடித்துப் போனான். "என்னடா என்ன ஆச்சு? என்னதான் நடந்தது? ஏதாவது வாயத் திறந்து சொல்லுடா. அப்பத்தானே எனக்கு புரியும்" எனக் கோபமாக கேட்டான். "அவள நான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ரகு. இனி என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா" என சொன்னவனின் கண்களிலிருந்து கண்ணீர் இப்போது கன்னங்களில் வழிந்து தரையை தொட்டிருந்தது. "ஏண்டா எல்லாம் நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏன் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்ட?" அவ அவ அம்மாவுக்கு சங்கீதா ஆன்ட்டிக்கு என்ன? அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் ரகு. ஏன்டா அவசரப்பட்ட? கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன் தானே. முதல்ல மியா கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்லலாம்னு எவ்வளவு தூரம் எடுத்துச் சொன்னேன். என சொன்ன ரகுவரன், ச்சே என்றபடி வேகமாக தலையில் அறைந்து கொண்டான். அவங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கு ரகு. நாம எத அவங்க கிட்ட மறைக்கணும்னு நினைச்சோமோ, அங்கேயே என்ன பார்த்திருக்காங்க. அன்னைக்கு என்கிட்ட அவங்க கேட்கும்போது பொய் சொல்லி மறைக்க தோணல ரகு. அதான் சொல்லிட்டேன். மியா அவங்க அம்மா பேச்ச மீற மாட்டா ரகு. நம்ம அவகிட்ட உண்மைய சொன்னா கூட அவங்க அம்மா ஒத்துக்கலைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவங்க அம்மா அத்தன பேருக்கு முன்னாடி கௌதம கல்யாண மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது அவ மறுத்து எதுவுமே சொல்லலையே. அதுல இருந்தே தெரிஞ்சிருக்குமே. எந்த அம்மா தான் அவங்க பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாப்பாங்க?
அவளுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம்னு தானே நானே அவள விட்டு விலக முடிவெடுத்தேன் என சொன்னவனின் குரல் நடுங்கி தொண்டை அடைத்தது. அவள விட்டுட்டு உன்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திட முடியுமாடா என ரகுவரன் கண்கள் கலங்க கேட்டான். 5 வருடங்களாக அவன் துடித்த துடிப்பை கண்ணால் பார்த்த பின்பும் அவனால் எப்படி இருவரும் பிரிந்து போகட்டும் என விட முடியும்? எப்படிடா முடியும்? என் சந்தோஷமே அவதானே. எங்க இருந்தாலும் அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அத பார்த்துட்டே நான் நிம்மதியா இருந்துடுவேன். கௌதம் கூட நான் பார்த்த வரையிலும் நல்லவனா தான் தெரியறான். அவன் மேல அதிக அக்கறை இருக்கு. அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் இருக்கு. அவன் அவளுக்கு பொருத்தமாவும் இருப்பான். என அடுக்கிக் கொண்டே போக, குனிந்திருந்த ஆதிரன் தாடையைப் பற்றி நிமிர்த்த, கலங்கிய கண்களோடு இருந்த அவனைப் பார்த்ததும் ரகுவரனால் தாங்க முடியவில்லை. அழணும்னு தோணுனா அழுதுடுடா என ரகுவரன் சொன்னதுமே அவனை இடையோடு அணைத்துக் கொண்டு ஆதிரன் கதற ஆரம்பித்தான். ஆதிரனின் இந்த முடிவு அவனிடம் என்னவெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருமோ என ரகுவரன் இப்போதே கவலைப்பட ஆரம்பித்தான். இதை இப்படியே விடக்கூடாது. மீயாளிடம் பேசி பார்க்க வேண்டும் என ரகுவரன் முடிவெடுத்தான். ஆதிரனை சமாதானப்படுத்தி உறங்க வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த ரகுவரனுக்கு மனம் கனத்துப் போயிருந்தது. அவனுக்கு இன்னும் எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுப்பாய் ஆண்டவா என ஆண்டவனை நிந்தித்துக் கொண்டிருந்தான். அதேபோல வீட்டிற்கு வந்த மீயாள் அழுது அழுது சோர்ந்து போய் படுத்திருந்தாள். அவளை சமாதானப்படுத்தி அவளிடமிருந்து விஷயத்தை வாங்குவதற்குள் கௌதமுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. விஷயம் கேள்விப்பட்டதுமே ஆதிரனை அடித்து துவைக்க வேண்டும் போல அத்தனை ஆத்திரம் உண்டானது. ஓய்ந்து போய் கிடக்கும் இவளை முதலில் சமாதானப்படுத்த வேண்டும். முதல் வேளையாக இங்கிருந்து வேறு இடம் மாற வேண்டும் என நினைத்தவன் உடனே தன் நண்பர்களுக்கு அழைத்து வாடகைக்கு வீடு ஏதாவது கிடைக்குமா என ஆராய்ந்து கொண்டிருந்தான். நள்ளிரவைத் தாண்டி மீயாளுக்கு உடம்பு அனலென கொதிக்க ஆரம்பித்தது. அந்த அவளை எப்படி எங்கே அழைத்துச் செல்வது எனத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த கௌதம் ஒரு டாக்ஸியை புக் செய்து வர வைத்திருந்தான். டாக்ஸி வந்ததுமே வேகமாக ஓடிச் சென்று மீயாளை கைத்தாங்கலாக அழைத்து வந்து டாக்ஸியில் ஏற்ற, தொய்ந்து போன நடையுடன் டாக்ஸியில் ஏறும் மீயாளை பால்கனியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஆதிரனுக்கு மனம் ரணமாக வலித்தது. அவளுக்கு என்னவோ ஏதோ என்று உள்ளம் பதறியது. மீயாள் உடலில் ஒரு சில இடங்களில் கன்றிப் போயிருக்க, மருத்துவமனையில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கௌதம் திணறிப் போனான். அவன் திணறலைத் தவறாகப் புரிந்து கொண்ட மருத்துவர் அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போனார். அவள் எப்படி இருக்கிறாள் எனக் கேட்டுத் தெரிந்து கொண்டவனிடம் அந்த மருத்துவர் சற்று மிரட்டலாக, இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட ஹார்ஸா பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு மட்டும் கண்ணு முழிச்சு உங்களுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் பண்ணா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல பிசிக்கல் அபியூசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவோம் என சொன்னார். தனக்கு இதில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என அவரிடம் வெகுவாக போராடித்தான் நம்ப வைத்தான். ஒரு நாள் முழுவதுமே மீயால் கண்ணை திறக்கவில்லை என்றதும் பயம் வந்துவிட வைஷ்ணவிக்கு மட்டும் விஷயத்தை சொல்லி யாரிடமும் சொல்லாமல் உடனே கிளம்பி வரச் சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரை மருத்துவமனை வாசமே கதி என்று மூவரும் கிடக்க வைஷ்ணவியும் கௌதமும் மாறி மாறி மீயாளை கவனித்துக் கொண்டனர். மருத்துவமனையிலிருந்து மீயாளை டிஸ்சார்ஜ் செய்து புதிதாக வாடகைக்கு பிடித்திருந்த வீட்டிற்கு வைஷ்ணவியையும் மீயாளையும் கௌதம் அழைத்துச் சென்றான். மீயாள் யாருடனும் சரியாக பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். 2 நாட்கள் கடந்த நிலையில் கௌதம் தொழில் விஷயமாக வெளியே சென்றிருக்க, அழைப்பு மணி அடித்ததும் வைஷ்ணவிதான் சென்று கதவை திறந்தாள். வெளியே ரகுவரனை பார்த்ததும் அதிர்ச்சியாக சற்று நேரத்தில் அவள் முகம் கடுகடுவென்று மாறியது. இங்க எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என வாசலிலேயே நிற்க வைத்து உள்ளேயே விடாமல் கேள்வி கேட்டாள். அத உள்ள கூப்பிட்டு கூட கேட்கலாமே என ரகுவரன் புன்னகையோடு சொல்ல, அடுத்து வைஷ்ணவி பேசுவதற்கு முன் மீயாள், யார்கிட்டடி பேசிட்டு இருக்க என கேட்டாள். இதற்கு மேலும் அவனை வெளியே நிற்க வைக்க முடியாது என்பதால் உள்ளே அழைத்து வர அவனை பார்த்ததும் மீயாளும் சற்று அதிர்ச்சியாகி உடனே முகத்தை மாற்றிக்கொண்டாள். வாங்க ரகு அண்ணா என்றவளுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவனும் அமைதியாக வந்து அவளுக்கு அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்யா. உங்க ஃப்ரெண்ட பத்தினா நான் எதுவும் பேச விரும்பல அண்ணா. நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு புரியுதுமியா. கோபமா? எனக்கா? கண்டிப்பா இல்லண்ணா. இப்பவாவது அவர புரிஞ்சுகிட்டேன்னு சந்தோஷப்படுறேன் என மீயாள் விரக்தியாகச் சொன்னாள். அவன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணான்னு என ரகுவரன் ஆரம்பிப்பதற்குள் வைஷ்ணவி இடையிட்டு, அவ தான் எதுவும் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாளே, திரும்ப திரும்ப ஏன் தேவையில்லாம அவள தொந்தரவு பண்றீங்க என கோபமாக கேட்டாள். தேவையில்லாத எதையும் நான் பேசப் போறதில்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத மட்டும் பேசிட்டு போயிடுறேன் வைஷு. ஒண்ணும் தேவையில்ல. அவளுக்கு ஆதி சம்பந்தமான எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் என வைஷ்ணவி சற்று கடுப்புடனே சொன்னாள். அவளையே வெறித்துப் பார்த்த ரகுவரன், அது எப்படி தேவையில்லாம போகும்? உங்களுக்கு 1 கோடி கொடுத்தவனாச்சே.
ஒருவேளை உனக்கு அது கூட தேவையில்லாத விஷயமா? என சற்று குத்தலாக கேட்டான். அவன் பேசியதை காதில் வாங்கியபடியே உள்ளே வந்த கௌதம், உங்களுக்கு அந்த பணம் தான் தேவைன்னா கூடிய சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்றேன் ரகு. ஆனா இனி நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற நிலைமையில நாங்க யாரும் இல்ல என சற்று காட்டமாக சொன்னான். இல்ல கௌதம், நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க போதும். நான் வேற ஒண்ணும் கேட்கல. வேண்டா ரகு. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அத கெடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. என கௌதம் முகம் இறுகச் சொல்ல, இதற்கு மேல் அங்கே நின்று அவர்களுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது என புரிந்து கொண்ட ரகுவரன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஒரு வாரத்தில் கௌதம் தொழில் தொடங்கவென்று வைத்திருந்த பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு மீயாளையும் அழைத்துக்கொண்டு ஆதிரனின் மெயின் பிரான்ச்சிற்கு சென்றான். மீயாள் வேண்டாம் என எவ்வளவோ தடுத்து பார்த்தாள். புதிதாக தொழில் தொடங்க வைத்திருக்கும் பணத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என சொல்லி பார்த்தாள். ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து நீ முழுவதுமாக விடுபட்டு வர வேண்டும் என்றால் அவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு டாக்குமெண்டை வாங்கி வந்தால்தான் அது முடியும் என சொல்ல, மீயாளுக்குமே அதுதான் சரி எனப்பட்டது. அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தவுடன் அவளுக்கு ஆதிரனை பார்க்க விருப்பம் இல்லாததால் அவள் வெளியிலேயே அமர்ந்து கொள்வதாகச் சொல்லி, நீ போய் பேசி அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை வாங்கி வா என்று அங்கேயே அமர்ந்து கொண்டாள். நேற்றே ரகுவரனிடம் இன்று பணத்தை எடுத்துக்கொண்டு தாங்கள் வருவதாகச் சொல்ல, சற்று யோசனையின் பின்னால்தான் அவன் இங்கே வரச் சொன்னான். ஆதிரன் தன் அறையில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தவன் யதார்த்தமாக சிசிடிவியை பார்க்க, அதில் மீயாளை பார்த்ததும் அது உண்மையிலேயே அவள்தானா என கண்களை கசக்கி விட்டுக் கொண்டவன், அவள்தான், அவளேதான். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவளை பார்த்து. உடம்பு சரியில்லாமல் இருந்ததே, இப்போது எப்படி இருக்கிறாளோ தெரியவில்லையே. ஏன் இங்கு வரவில்லை? என்மேல் அவ்வளவு கோபமாயிருக்கிறாளா? மொத்தமாக வெறுத்து விட்டாளா? நிச்சயம் வெறுத்திருப்பாள். நான் பேசிய பேச்சுக்கள் கொஞ்சமா நெஞ்சமா? கண்டிப்பாக அது அவளை பெரிதாக காயப்படுத்தியிருக்கும். அதனால்தான் என்னை அவள் சந்திக்க கூட விரும்பவில்லை. நீ என் எதிரில் வர விரும்பாததே இத்தனை கடினமாக இருக்கிறதே. உன்னை பிரிந்து நான் எப்படி இருக்கப் போகிறேன்? தொடுதிரையில் தெரிந்த அவளை மென்மையாக தடவிக் கொடுத்தான். கௌதம் ஆதிரனின் அறைக்குள் வர, அதே நேரம் ரகுவரனும் அவர்களைத் தேடி அங்கே வந்தான். ஏற்கனவே அவனும் கௌதமையும் மீயாளையும் கேமராவில் கவனித்து விட்டு இருந்தான். தன் கையில் இருந்த பெரிய பேக்கை எடுத்து ஆதிரன் டேபிளில் வைத்த கௌதம், இதுல உங்களுக்கு சேர வேண்டிய 1 கோடி ரூபாய் இருக்கு. எனக்கு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் வேணும் என சொன்னவன் இருவரின் முகத்தையும் சரியாக கூட பார்க்கவில்லை. ரகுவரன் கௌதமையே ஒரு நொடி ஆழமாக பார்த்தவன், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே கௌதம். உங்ககிட்ட எப்படி அத குடுக்க முடியும்? சம்பந்தப்பட்ட 2 பேர்ல யாராவது ஒருத்தர வரச் சொல்லுங்க. அவங்க கையில கொடுத்துடுறேன் என சொன்னான். கௌதமுக்கு மீயாளை இங்கு வர வைக்கவே விருப்பமில்லை. ஆனால் இந்த பிரச்சனையை இப்படியே தொடர்ந்து கொண்டே போகவும் எண்ணமில்லை. அதனால் உடனே மீயாளுக்கு போன் செய்து மேலே வரும்படி சொல்ல அவள் தயங்கினாள். ஆனால் கௌதம் தன் அழுத்தமான குரலில், வா, உடனே போயிடலாம் என சொன்னான். வெகுவாக தயங்கினாலும் காரணமில்லாமல் கௌதம் அழைக்க மாட்டான் என்பதை உணர்ந்து மீயாள் கதவை தட்டிவிட்டு ஆதிரன் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததிலிருந்து ஆதிரன் பார்வை அவள் மேல்தான் இருந்தது. ஆனால் அவள் மறந்தும் அவன் பக்கம் பார்வையை திருப்பவில்லை. ஏன், ரகுவரனை கூட சரிவர பார்க்காமல் கௌதம் அருகே வந்து, என்ன கௌதம் என கேட்டாள். அவங்க அக்ரிமெண்ட்ஸ உன் கையில தான் குடுப்பாங்களாம். அதனால தான் வர சொன்னேன் என்றவன் ரகுவரனிடம் திரும்பி, இப்போ பேப்பர்ஸ குடுக்குறீங்களா என கேட்டான். ஸ்டாலினை அழைத்து ஃபைல் நம்பரைச் சொல்லி எடுத்து வந்து தரச் சொன்னவன், அவன் கொண்டு வந்து கொடுத்ததும் அவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை மீயாளை நோக்கி நீட்டினான். அவள் கௌதமை பார்க்க, அவன் வாங்கிக்கொள் என்பது போல தலையாட்டினான். அதன் பிறகு அதை கைகளில் வாங்கிக் கொண்டாள். இதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இருக்கு. கரெக்ட்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் குறையுதேன்னு தேடி வந்துடாதீங்க என கௌதம் சற்று எகத்தாளமாகச் சொன்னான். உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு கௌதம். அதோட இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க எடுத்துட்டு போங்க என சொல்ல மீயாளும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கேள்வியாக அவனை பார்த்தார்கள். வைஷு பண்ணியதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் அந்த அக்ரிமெண்ட் உங்கள வேலைக்கு சேர்த்தது எல்லாம். ஆனா இப்போ அதுல யாருக்கு தண்டனை கிடைச்சது? யாரு அதனால அதிக பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கு. என்ன நடந்திருந்தாலும் பழிக்கு பழி கூட தப்புன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு என சொன்ன ரகுவரன் அந்த பேக்கை எடுத்து கௌதமின் கைகளில் கொடுத்துவிட்டு, இந்த பணம் எங்களுக்கு சொந்தமானதில்ல. எங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல எப்பவும் நாங்க ஆசைப்பட மாட்டோம். எங்களுக்கு சொந்தமான பொருள நாங்க காயப்படுத்தினா கூட அதுக்கு அந்த பொருள் மேல உள்ள அன்புதான் காரணமா இருக்கும் என பூடகமாக சொன்னான். உண்மையில் அந்த பணம் அவர்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றுதான். தங்களை ஏமாற்றி வாங்க நினைத்தது. இப்போது அவர்கள் திரும்ப கொடுக்கவும் ஒன்றும் பேசாமல் இருவரும் அதை வாங்கிக் கொண்டார்கள். அங்கிருந்து அவர்கள் வெளியே கிளம்பும்போது,
ரகுவரன் அவர்களை நிறுத்தி, "அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்கமியா?" எனக் கேட்டான். அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கோபம் கௌதமுக்கு வெடித்து கிளம்ப, ஆனால் அதை முழுவதும் காட்டிக் கொள்ளாமல், "கூடிய சீக்கிரமே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் சார். கல்யாணம் முடிஞ்சதும் இவள நான் என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போவேன்" என ஒருவித வன்மத்தோடு சொன்னான். அவனின் பதிலில் ஆதிரன் உடல் விறைத்துப் போக, கண்களில் வழிந்த நீரைத் துடைத்தபடி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். கதவில் இருந்த கண்ணாடியில் அவன் செய்கையைப் பார்த்த மீயாளுக்கு மனம் துணுக்குற்றது. அதோடு அவனின் தோற்றத்தை இந்த அளவு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இத்தனை உடைந்து போய் இருக்கிறான்? அதுவும் இந்த மாற்றம் அவளைப் பிரிந்த இந்த ஒரு வாரத்தில் வந்ததாகவும் தெரியவில்லை. வெகு நாட்களாக இப்படித்தான் இருக்கிறான் போல. ஆனால் எதனால்? ஊரிலிருந்து கிளம்பும் வரை நன்றாகத்தானே இருந்தான். ஒருவேளை ஊரிலிருந்து அவன் சென்னை வந்த பிறகுதான் இந்த மாற்றம் வந்திருக்குமோ? அன்று கௌதமோடு திருமணம் என்றதை அத்தனை இகழ்ச்சியாக பேசியவன் இன்று அதற்காக கண்கள் கலங்குவது ஏன்? நெற்றியை அழுந்த தேய்த்துக் கொண்டு வெளியே வந்தவள் கௌதமோடு காரில் ஏறி அமரும் வரை எதுவும் பேசவில்லை. கௌதமும் கூட ஏதோ யோசனையிலேயேதான் இருந்தான். சற்று நேரத்திற்குப் பிறகு இருவரும் ஒன்றாக, "நான் உன்கிட்ட" என சொல்ல ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். "நீயே முதல்ல சொல்லு கௌதம்." "ஒண்ணுமில்ல மியா. எனக்கு என்னவோ ஆதி சாரோட பிஹேவியர் வித்தியாசமா தெரிஞ்சது. நீ உள்ள வந்ததுல இருந்து அவர் நிலையில்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவர் தவிப்புல உண்மை இருந்தது. நான் வேணும்னே தான் நம்ம கல்யாணம்னு சொன்னேன். அப்ப அவர் சுத்தமா நொறுங்கி போயிட்டாரு. நான் பார்க்க கூடாதுன்னு திரும்பிக்கிட்டாலும் அவர் கண்ணுல இருந்து வழிஞ்ச கண்ணீர நான் பார்த்தேன். இந்த அளவு ஏங்குறவரு உன்னை ஏன் காயப்படுத்தணும்? நிச்சயம் இதுல ஏதோ இருக்கு" என யோசித்தவாறு சொன்னான். மீயாள் கௌதமை புன்னகையுடன் பார்க்க, அவன் என்ன என்று கேட்டான். "நானும் இதத்தான் சொல்லலாம்னு வந்தேன் கௌதம். நான் இத்தன நாள் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சதுல, என்ன இவ்வளவு மோசமா அவர் பேசியிருக்கிறார்னா, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தான் தோணுது. அவர் காதலோட ஆழத்த நான் உணர்ந்திருக்கேன் கௌதம். அப்படிப்பட்டவரு, நான் காதலா அவரு ஆசைக்கு இணங்குனத கொச்சப்படுத்துறாருன்னா, நீ சொன்ன மாதிரி நிச்சயம் ஏதோ இருக்கு. அதோட அவர் கையில ஏதோ ஊசி போட்டிருப்பாங்க போல. அந்த இடத்துல காட்டன் வச்சு பிளாஸ்திரி போட்டு ஒட்டியிருந்தாங்க. அது எப்படி வந்துச்சு? ஒருவேளை என்ன மாதிரி சாப்பிடாம, தூங்காம ஃபீல் பண்ணி உடம்புக்கு ஏதாவது வந்திருக்குமோ? இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரியணும்னா, நாம ரகுவ தான் போய் பார்த்தாகணும்" என சொன்னாள். "சரிடி, ரகு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாம அவன நேர்ல போய் பார்க்கலாம்" என கௌதம் சொல்ல மீயாளும் சரி என தலையாட்டினாள். அத்தியாயம் 70. அன்று ரகுவரனைப் பார்க்க அவர்களது ஹோட்டலுக்கு மீயாளும் கௌதமும் கிளம்பிக் கொண்டிருக்க, வைஷ்ணவியும் அவர்களோடு வருவதாகச் சொன்னாள். எல்லோரும் சேர்ந்து அனுமதி பெற்று அந்த ஹோட்டலில் இருந்த ரகுவரனின் தனி அறைக்குள் நுழைந்தனர். வரவேற்பாய் தலையசைத்த ரகுவரன் அவனுக்கு எதிரில் இருந்த சேர்களில் அவர்களை அமரச் சொன்னான். "நாங்க ஏற்கனவே வருவோம்னு உங்களுக்கு தெரியுமா ரகு? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இங்க வர சொல்லிட்டீங்களே" என கௌதம் அவனை ஆராய்ச்சியாக பார்த்தான். புன்னகையுடன் அவனைப் பார்த்தவன், ஆம் என்பதாய் தலையசைத்து, "நேத்து மியா கண்ணாடியில ஆதிய பார்த்தத நானும் பார்த்தேன் கௌதம். அதனால கண்டிப்பா அவ வருவான்னு எதிர்பார்த்தேன். நானும் கூட உங்களுக்கு கொஞ்சம் குறிப்பு கொடுத்து பேசினேனே. மியா வந்தாதான் டாக்குமெண்ட் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் கூட அதுதான். அவ ஆதிய பார்த்தா கண்டிப்பா அவன் பேசுனது உண்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவான்னு எனக்கு தெரியும். வேற எப்படி உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. நான் உங்கள தேடி வர்றது ஆதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன விடமாட்டான். மியா அவன நிமிர்ந்து கூட பார்க்கலைன்னு எனக்கு கொஞ்சம் கவலை தான். நல்ல வேளை போகும்போதாவது பார்த்தா" என சொன்னான். "சரி ரகு அண்ணா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இங்க என்னதான் நடக்குது? ஏன் ஆதி அப்படி நடந்துக்கிறாரு? அவருக்கு என்னதான் பிரச்சனை?" என மீயாள் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த ரகுவரன் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தான். "பிரச்சனை தான். உனக்கு அன்னைக்கு அவன பத்தின உண்மைய சொன்னப்போ நடந்த விஷயங்கள எல்லாமே சொல்லல மியா. அதுக்கு முதல் காரணம் அன்னைக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீயும் வைஷ்ணவி மாதிரி தானேன்னு நினைச்சேன். ஆரம்பத்துல ஆதி அவங்க அம்மா அப்பா இறந்ததுல மன அழுத்தத்துக்கு ஆளானான்னு சொன்னேன் இல்லையா? அப்பவே அவனுக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு எங்க அப்பா படுத்தின கொடுமையில அவனுக்கு இன்னும் மன அழுத்தம் அதிகமாகியிருக்கு. அதுலெல்லாம் என்னால அவன் கூட இருந்து அவன சரிப்படுத்த முடிஞ்சது. ஆனா உன்னோட பிரிவுக்கு அப்புறம் அவன் அதிகமா மன அழுத்தத்துக்கு ஆளானான்" என ரகுவரன் சொல்ல மீயாள் தெரியும் என்பதாய் தலையாட்டினாள். "ஆமா ரகுவண்ணா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க பேசுனத கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு விதமான மன அழுத்தத்துல இருந்தார்ன்னு சொன்னீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு 2 வருஷம்
அதே நினைவுல இருந்ததால தொழில கூட பார்க்கலைன்னு சொன்னீங்க. என யோசனையோடு சொன்னாள். ஆமா மியா. ஆனா உன்கிட்ட நான் முழுசா சொல்லல. சின்ன வயசுல வந்த பாதிப்பையே நாங்க சரியா கவனிக்கல. அப்பா அவன கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனோம். அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவன் அதுக்கு பிறகு வர மறுத்துட்டான். அவன் நல்லா இருந்ததுனால நானும் அத பெருசா கண்டுக்கல. அதுக்கு பிறகு படிக்கிறதுக்காக நாங்க ஃபாரின் போயிட்டோம். திரும்ப வந்து உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அது இடையிலேயே பறிபோகும்னு அவன் நினைக்கல. அன்னைக்கு நீங்க பேசுனத கேட்ட பிறகு அப்பார்ட்மெண்ட்ல வந்து அவன் உட்கார்ந்திருந்த விதம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம உனக்காக துடி துடிச்சதும், உயிர் உருக அழுது கரைஞ்சதையும் பார்த்த உடனே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அவன எவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சும் அவன் சமாதானம் ஆகல. சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. உன்ன பத்தின நினைவிலேயே இருந்தான். கிட்டத்தட்ட 3 மாசம். அவன் அதே போலவே இருக்கவும், இதுக்கு மேல அப்படியே வச்சிருக்க கூடாதுன்னு அவன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். அப்போதான் அவனுக்கு இந்த பாதிப்பு முழுசா சரியாகாமலேயே நாங்க ட்ரீட்மெண்ட்ட கைவிட்டது தப்புன்னு சொன்னாரு. சரின்னு அவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமும் அவன்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல. எப்பயும் உன்ன பத்தி நினைக்கிறது, உன் குரல கேட்கிறதுன்னு அதே வேலையாத்தான் இருந்தான். இப்படியே போனா நிச்சயம் அவன் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவான்னு சொல்லி உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி டாக்டர் என்ன அனுப்பினாரு என சொன்ன ரகுவரன் அப்படியே நிறுத்திவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தான். அப்புறம் என்னாச்சு ரகு அண்ணா? நீங்க ஏன் என்ன பார்க்க வரல? அதுக்கப்புறம் ஆதி சரியாயிட்டாரா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ரகு அண்ணா. என மீயாள் பதறியபடி மூச்சை இழுத்து பிடித்து கேட்க, ரகுவரனோ எப்படி சொல்வது எனத் தெரியாமல் திணறினான். அவனையே வெறித்துப் பார்த்தபடி இருந்த வைஷ்ணவி, அதுக்கு பதில நான் சொல்றேன் மியா என சொல்ல, இப்போது எல்லோருமே அவளைத் திரும்பிப் பார்த்தார்கள். இவளுக்கு என்ன தெரியும் என்பது போல் மீயாளும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். ஆரம்பத்துல இருந்து ரகு எப்படி உன்கிட்ட பாதி உண்மைய சொன்னாரோ, அதே மாதிரி ஆதிசார பத்தி நான் சொன்னது பாதிதான் உண்மை. நீ நினைக்கிற மாதிரி அவர்கிட்ட நான் வெறும் சேட் மட்டும் பண்ணல. அவர்கிட்ட எனக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வாங்கி பழக்கமானதால, அத அப்படியே சுலபமா என்னால விட்டுட முடியல. ரகுவோட தூண்டுதல்ல அவர் என்கிட்ட உன்ன பத்தின எல்லாத்தையும் உன்னோட வாய்ஸ்லயே கேட்க நினைச்சாரு. அத என்கிட்ட சொன்னப்போ, முதல்ல எனக்கு அதுல அவ்வளவா விருப்பமில்ல. ஆனா இதுல என்ன இருக்குன்னு அலட்சியமா நினைச்சு தான் உன்கிட்ட உன்னோட ஆசையெல்லாம் கேட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்புவேன். அப்படித்தான் நீ வீடு கட்டினா அந்த வீடு எப்படி இருக்கணும்னு சொன்னதையும், அந்த வீட்ல உன்னோட ரூம் உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும்னு சொன்னதையும் அவருக்கு அனுப்பிச்சேன். அவரு உன்னோட வாய்ஸ அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சதால, உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்ச கலர், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ், உனக்கு பிடிச்ச ஃபுட் இப்படி நெறைய உன் வாய்ஸ்ல நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன். கடைசியா எனக்கு ரூ. 30,00,000 பணம் தேவைப்பட்டுச்சுன்னு, அத அவர்கிட்ட கேட்டப்போ, முதல் முதலா அவர் உன்னோட காதல உறுதிப்படுத்திக்க நெனச்சாரு. எப்பவும் நான் கேட்ட உடனே எந்த சந்தேகமும் இல்லாம அவர் எல்லாம் கொடுத்ததும், இப்பவும் கொடுப்பாருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவர் ரொம்ப தயங்கி தயங்கி என்கிட்ட, "உன் வாயால நீ காதல சொல்றத என் ஃப்ரெண்டு கேட்கணும்னு நெனைக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் போல. ஆனா எனக்கு அப்படியெல்லாம் இல்ல. நாம நேர்ல மீட் பண்ணலாமான்னு" கேட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா அவள் சொல்லிக் கொண்டிருக்க, கௌதம் கோபத்தோடு இடைவெட்டி, "30,00,000 தேவைப்படுற அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை?" என கேட்டான். மியாவோட அம்மா ஆபரேஷன் செலவு ஞாபகம் இருக்குல்ல? அது அவர்கிட்ட வாங்கி கொடுத்ததுதான். அப்போதான் மியா அவ அப்பாவையும் இழந்து ரொம்ப வேதனையில இருந்தா. அந்த நேரம் பணம் கிடைக்காம அம்மாவையும் காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு அவ ரொம்ப துயரப்படவும் எனக்கு வேற வழி தெரியல. என சொல்ல, இப்போது ரகுவரன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அவர ஒரு 4, 5 தடவ நான் சொன்ன இடத்துக்கு வர வச்சு, அவர பார்க்காமலே அலைய வச்சேன். ஆனா, அவர் வரும்போதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க கிட்ட பொக்கே கொடுத்து மியா கொடுத்ததா சொல்லி கொடுக்க சொன்னேன். அவருக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு போல. நான் அவர பார்க்காததெல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல. ஏன் என்ன பார்க்காம ஓடி ஓடி ஒளியறேன்னு அவர் கேட்கும்போது, எனக்கு உங்ககிட்ட பேச கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொன்னேன். அவர் ஃப்ரெண்டு ரகு ரொம்பவும் சந்தேகப்படவும், அவர் என்கிட்ட அவர் ஃப்ரெண்டு ரகு ரொம்பவும் சந்தேகப்படவும், அவர் என்கிட்ட உன்னை இப்படி தொல்ல பண்ண எனக்கு விருப்பம் இல்ல யாழி. ஆனா ரகுவுக்கு உன் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. எனக்காக இந்த ஒரே ஒரு தடவ மட்டும் உன்னோட லவ்வ அவனும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதுவும் உன் வாயால சொல்ற மாதிரி செய் போதும்னு அவர் கேட்க, எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புற ஐடியா தோணுச்சு. அப்போ நம்ம காலேஜ் டிராமால நாம எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ மியா கிட்ட நீ ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணா அவன்கிட்ட எப்படி பேசுவேன்னு நடிச்சு காமின்னு சொல்லும்போது,
அவ எதிர்ல அவனுக்கு நான் பிடிச்ச பையனா இருக்கான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப உருகி உருகி அவ காதல சொன்னா. அத அவருக்கு வீடியோ எடுத்து அனுப்புனேன். அதுக்கு பிறகு அவரு அவள சந்தேகப்படுற மாதிரி எந்த கொஸ்டினும் பண்ணல. நான் ரூ. 30,00,000 பணம் கேட்டப்ப கூட ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்காம உடனே ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு அவர பார்க்குக்கு வர வச்சு, "நீ கொடுக்கிற மாதிரி ஒரு பொக்கேய ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்க வச்சேன்" என அவள் சொல்லிக் கொண்டிருக்க ரகுவரன் இடை புகுந்து, அப்போதான் எனக்கு முதலா உங்க 2 பேர் மேலயும் சந்தேகம் வந்தது. வைஷ்ணவி அந்த பொண்ணுகிட்ட பொக்கே குடுக்க சொல்றத நான் பாத்துட்டேன். நீ தானே அவனுக்கு பொக்கே குடுக்கணும். எதுக்காக வைஷ்ணவி குடுக்குறான்னு யோசிச்சேன். அதனால எதுவா இருந்தாலும் நேர்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னு சொல்லி ஆதரன அனுப்புனேன். ஆனா அவன் உன் மேல சந்தேகப்படல. இருந்தாலும் எனக்காக உன்ன சந்திக்க வந்தான். அப்போதான் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத அவன் கேட்டது. அவன மாதிரி ஒருத்தன எந்த ஜென்மத்திலும் நீ காதலிக்க மாட்டேன்னு சொன்னத கேட்டுட்டு அவன் திகைச்சு போயிட்டான். அதிலிருந்து அவனால மீண்டு வரவே முடியல. அவன் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னப்போ, நீங்க 2 பேரும் அந்த பணத்துக்காக ஏதோ நாடகம் நடத்துறீங்கன்னு தான் நெனச்சேன். அந்த பணம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு போனதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்போ, கன்ஃபார்மா நீங்க யாருடைய மருத்துவ செலவுக்கோ தான் இந்த மாதிரி நாடகம் போட்டு இருக்கீங்கன்னு முடிவே பண்ணிட்டேன். அப்போ நான் உன்னையும் தப்பா நெனச்சதால, உன்ன மாதிரி ஒருத்தி அவனுக்கு கிடைக்கக் கூடாதுன்னு, அதுக்கு பிறகு உன்ன தேடி வரல. ஆனா எனக்கு உங்க 2 பேரையும் தேடி உண்டு இல்லன்னு ஆக்கணும்னு அப்படி ஒரு வெறி வந்துச்சு. இப்போதைக்கு ஆதரன பார்க்கறது தான் முக்கியம்னு என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன். 3 மாசத்துக்கு பிறகு அவன் நிலைமை ரொம்ப மோசமா போனதுக்கு அப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு முயற்சி பண்ணினப்போ சுவிட்ச் ஆஃப்ன்னு வந்தது. எப்படியோ மியா நம்பர கண்டுபிடிச்சு ஸ்டாலின விட்டு ஃபோன் பண்ண சொன்னப்போ வைஷ்ணவி தான் ஃபோன எடுத்தா. மியா கிட்ட பேசணும்னு சொன்னதும் என்ன விஷயம்னு கேட்டா. முழு விஷயத்த சொன்னா எங்களுக்கு உதவி வருவீங்களோ என்னவோன்னு உங்ககிட்ட மெசேஜ்ல பேசின அந்த பையனுக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். உடனே மியாவ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவள கூப்பிட்டான். நானும் ஸ்பீக்கர்ல அவ பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க யாருன்னு தெரியாது. நாங்க எதுக்காக வரணும்னு சொல்லி அவ வர முடியாதுன்னு சொன்னா. பணம் வாங்கும்போது இதெல்லாம் தெரியலையான்னு ஸ்டாலின் கோவமா கேட்க, நான் எப்போ வாங்கினேன்? என் அக்கவுண்ட்டுக்கா பணம் அனுப்பி வச்சீங்க? ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கு தானே அனுப்பி வச்சீங்க. நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பணம் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஒருவேளை என் நம்பர ட்ரேஸ் பண்ணி வந்தா, என் நம்பர யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுவேன். இன்னொரு தடவ இதே போல ஃபோன் பண்ணி அங்க வரணும், இங்க வரணும்னு கூப்பிட்டா, போலீஸ்ல சொல்லிடுவேன்னு மிரட்டுனா. எனக்கு அவ அப்படி பேசுறத கேட்டதும் சீன்னு ஆயிடுச்சு. பணத்த வாங்கிக்கிட்டதும் இல்லாம, எப்படித்தான் இப்படி மனசாட்சி இல்லாம பேச முடியுதோன்னு வெறுத்து போயிட்டேன். என ரகுவரன் அன்றைய நினைவில் முகம் சுளித்தான்.